வணக்கம். என் பெயர் பிரியலட்சுமி. இளம் தமிழர் பேரவைக்கு எனது வாழ்த்துக்கள். நான் புதுமை பெண் என்னும் தலைப்பில் சேர்ந்து சிந்திக்க விளைகிறேன். யார் புதுமை பெண்? எப்போது ஒரு பெண் புதுமை பெண் ஆகிறாள்? புதுமை பெண்கள் எல்லா காலங்களிலும் இருந்தார்களா என்ற வினாக்கள் எனக்குள் எழுந்தன. பாரதிதான் புதுமை பெண் என்ற சொல்லாட்சிக்கு வித்திட்டான். நாமும் புரட்சிகள் புரிகின்ற பெண்டிரை பாரதி கண்ட புதுமை பெண் என்று பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் சங்கம் முதலே புதுமை பெண்களை நம்மிடத்தே கொண்டவர்கள் தான் நாம். போரில் இறந்த தனது மகன் நெஞ்சில் வேலேந்தி மாண்டானா அல்லது எதிரிகளிடம் புறமுதுகிட்டு தோற்றானா என்று ஒரு பெண்ணால் துயரம் தாண்டி சிந்திக்க முடிகிறதென்றால் அவள் புதுமை பெண் தானே. ஆண்டாள் பெண் தெய்வம் என்பது ஒருபுறம் இருக்கட்டும். ஒரு சின்னஞ்சிறிய பெண் குழந்தை ஞான வித்தாய் மணந்தால் மாலவனையே மணப்பேன் என்று வைராகியம் கொண்டு மாலவனையே கலந்தாளே, அவளின் சிந்தனை புதுமை பெண்ணுக்கானது தானே. இன்றைய காலகட்டத்திலும் இடுகாட்டில் பிணம் விரிக்கும் பெண்ணாகட்டும், பேருந்தில் படிக்கட்டில் பயணம் செய்யும் இளைஞர்களை அதட்டி உள்ளே போகச் செய்யும் பெண்ணாகட்டும், அசாதாரண விஷயங்களை சாதாரணமாக செய்யும் ஒவ்வொரு பெண்ணும் புதுமை பெண்ணே. இல்லத்தரசி என்னும் பட்டத்தோடு பெயரளவில் அரசியாய் உண்மையில் அடுக்களையில் அடிமையாய் தாழ்ந்து வாழ்ந்து வந்த இந்த பெண்கள் இன்று நாட்டையே ஆள்கின்றனர். குழந்தைக்கு சந்திரனை காட்டி சோறூட்டிய பெண்கள் இன்று சந்திர மண்டலத்திற்கே சென்று வருகின்றனர். அன்ன நடையால் வீட்டை இழந்த பெண்கள் இன்று வானை இழக்கின்றனர், கடல் மீனை இழக்கின்றனர். அலுவலகங்களிலும் அரசியலிலும் ஆட்சி பொறுப்பிலும் ஆராய்ச்சி கூடங்களிலும் கணினி மையங்களிலும் கார்ப்பரேட் கம்பெனிகளிலும் அற்புதமாய் பணியாற்றி வருகின்றனர். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் என்ற பாரதியின் வரிகளுக்கு இப்பெண்களே எடுத்துக்காட்டு என்றால் அது மிகையாகாது. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிலோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்றான் பாரதி. ஆம், ஆண்களால் பலவீனமானவர்களாக கருதப்படும் பெண்கள் அக்கினி குஞ்சுகள் தான். ஆனால் அவர்களுடைய ஆற்றல் அளப்பரியது. இந்த பிரபஞ்சத்தின் மொத்த வலிமையும் மன உறுதியும் தைரியமும் ஒரு பெண்ணுக்கு உண்டு என்ற பாரதியின் வரிகளை உள்வாங்கி தோல்விகளில் துவளும் போதெல்லாம் பீனிக்ஸ் பறவைகளாய் எழும்பும் ஒவ்வொரு பெண்களும் இந்த சமூகத்தை உயர்த்தும் புதுமை பெண்களே. மாந்தர் தம்மை கேலி செய்யும் மூடர்வாயை மூடுவோம், மானம் காக்கும் மாந்தர் யாருக்கும் மாலை வாங்கி போடுவோம் என்று நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.